لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما أصاب من مصيبة في الأرض ولا في أنفسكم إلا في كتاب من قبل أن نبرأها إن ذلك على الله يسير صدق الله العظيم. وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم اتقي دعوة المظلوم فإنه ليس بينها وبين الله حجاب صدق النبي صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுடைய பெரும் அருளும் அன்னதரமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பான ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு கலிபோர்னியாவின் காட்டுக்கு இறைவனின் ஒரு எச்சரிக்கை. அன்பிற்குரியவர்களே, நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். சென்ற வாரம் சரியாக 7ஆம் தேதி அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற நகரத்தில் பாலிசேட்ஸ் என்ற பகுதியிலே ஏற்பட்ட காட்டுத்தீ சுமார் 5 பகுதிகளுக்கு பரவி 35,800 ஏக்கர் நிலத்தை எரித்து சாம்பலாக்கி சுமார் 12,000 கட்டடங்களை அழித்து துவம்சம் செய்து 1,80,000 மக்களை வீட்டை விட்டு வெளியேற்றி சுமார் 13 லட்சம் கோடி வரை நஷ்டத்தை ஏற்படுத்தி 25 நபர்களையும் பலியாக்கி உள்ளதாக ஆதாரபூர்வமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஏறாதது ஏற்பட்ட காட்டுத்தீ இன்று வரை முழுமையாக அணைக்கப்படவில்லை, அணைக்கப்பட முடியவில்லை என்பது வருத்தமான செய்தி. என்றாலும் தற்பொழுது தீயை அணைப்பதிலே முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பது ஒரு ஆறுதலான செய்தி. இந்த தீ ஏன் ஏற்பட்டது, எப்படி பரவியது என்று அங்குள்ள ஆய்வாளர்கள் தகவல் சொல்லுகிற பொழுது, கடந்த 1 வருஷமாக அந்த பகுதியில் மழை சரியாக பெய்யவில்லை. ஆதலால் வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. அந்த வறட்சியின் காரணமாக அங்குள்ள மரங்கள் எல்லாம் காய்ந்து போன நிலையில் இருந்தது. இந்த நிலையில் ஒரு கடுமையான சூறாவளி காற்று 100 கிலோமீட்டர் வேகத்திலே 120 கிலோமீட்டர் வேகத்திலே அந்த பகுதியில் ஒரு காற்று வீசியது. அந்த காற்றின் காரணமாக காய்ந்து போன மரங்கள் ஒன்றோடொன்று உராய்வு ஏற்பட்டு அந்த உராய்வின் மூலமாக தீ ஏற்பட்டு வேகமாக வீசிய காற்று அந்த தீயை பல பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்த்து இப்படிப்பட்ட ஒரு எண்ண முடியாத பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அங்குள்ள ஆய்வாளர்கள் தகவல் சொல்கிறார்கள்.
அதே நேரத்தில் இந்த தீ தானாக ஏற்பட்டதா அல்லது யாரேனும் சரி செய்து ஏற்படுத்தினார்களா என்பது இதுவரை கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை என்பதாகவும் தகவல் சொல்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் ஒரு செய்தியை இஸ்லாமிய ஷரியத்தின் பார்வையில் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது அமெரிக்காவிலே கலிபோர்னியா மாகாணத்திலே லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய துன்பமான நிகழ்வு. அங்குள்ள மக்களுக்கும் மிகப்பெரிய துன்பம், அங்குள்ள அரசாங்கத்திற்கும் மிகப்பெரிய ஒரு துன்பம். உலகத்தில் எந்த துன்பமும் தானாக வருவதில்லை. திருக்குர்ஆன் அப்படித்தான் சொல்கிறது. மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நபராஹா. இந்த பூமியில் ஏற்படக்கூடிய எந்த துன்பமும் அது வந்தடைவதில்லை. மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும், அல்லது உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய ஏதேனும் ஒரு துன்பம் அது வந்தடைவதில்லை. இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நபராஹா, படைப்பினங்கள் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே அல்லாஹு தஆலா லவ்ஹை மஹ்ஃபூஸ் என்ற அந்த ஏட்டிலே அதை எழுதி வைத்தே தவிர, இறைவன் எதை முடிவு செய்கிறானோ அதுதான் இந்த பூமியிலே நடக்கிறது. இறைவன் எதை நாடுகிறானோ அதுதான் இந்த பூமியிலே நடக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் காற்றும் வீசாது, தீயும் பற்றாது, நகரங்களும் அழியாது. அப்ப இந்த முசீபத் என்பது தானாக ஏற்பட்டதல்ல, இறைவனால் திட்டமிடப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அல்லாஹு தஆலா இதன் மூலமாக எச்சரிக்கை செய்கிறான். மனிதா, நீ ஆணவத்தோடு நடந்து கொள்ளாதே, நீ பாவமான காரியங்களை மூழ்கி இந்த உலகத்தில் உன்னை துளைத்து விடாதே. இறைவன் இருக்கிறான், மறுமை இருக்கிறது. இறைவன் பிடிக்க ஆரம்பித்தால் அவருடைய பிடி மிக கடுமையானதாக இருக்கும் என்று அவ்வப்பொழுது இது போன்ற சில நிகழ்வுகளை ஏற்படுத்தி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இந்த உலகம் என்பது ஜஸாவுடைய உலகம் அல்ல, இறைவன் கூலி கொடுக்கக்கூடிய உலகம் அல்ல. இறைவன் கூலி கொடுப்பதற்கான ஒரு நாளை அவன் தயார் செய்து வைத்திருக்கிறான். உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் அங்குதான் அல்லாஹ் தஆலா கூலி கொடுப்பான். இங்கே சில அசம்பாவிதங்கள் நிகழ்கிறது. அதை மனிதன் இயற்கை சீற்றம் என்று சொல்லலாம், இயற்கை பேரிழவு என்பதாக பெயர் வைக்கலாம். ஆனால் இறைவனுடைய நாட்டத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. அன்பானவர்களே, 14 நூற்றாண்டுக்கு முன்பதாக திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொன்ன ஒரு திருமறை வசனம் இப்பொழுது நடந்த நிகழ்வுக்கு மிக பொருத்தமாக இருக்கிறது. அல்லாஹ் ஒரு ஆயத்துல கேட்கிறான், அயவது அஹதுக்கும், உங்களை ஒருவர் பிரியப்படுவாரா, அன் தகூன லஹு ஜன்னத்தும் மின் நஸீரின் வ அனாபின், அவருக்கு பேரித்தம்பழ தோட்டங்கள் இருக்கிறது, திராட்சை கொடிகளுடைய தோட்டம் இருக்கிறது. பசுமையான பேரித்தம்பழ தோட்டங்கள், பசுமையான திராட்சை கொடிகள் நிரம்பிய தோட்டங்கள் அவருக்கு இருக்கிறது. தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த தோட்டங்களுக்கு கீழாக ஆறுகள் சர ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீர்ப்பாசனம் நிறைந்திருக்கக்கூடிய தோட்டங்கள். அப்ப நீர்ப்பாசனம் நிறைந்திருக்கக்கூடிய தோட்டங்கள் என்று சொன்னால் எப்பொழுதும் பசுமையாக இருக்கும். அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மாகாணம் எல்லாம் அப்படி பனிப்பொழிவுகளினால் எப்பொழுதும் பசுமையா இருக்கக்கூடிய ஏரியாக்கள் தான், நகரங்கள் தான் அது. அந்த பேரித்தம் தோட்டத்திலிருந்தும் அந்த திராட்சை தோட்டத்திலிருந்தும் எல்லா வகையான கனி வர்க்கங்கள், பழங்கள் அவருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நல்ல மகசூலும் கிடைக்கிறது. அதன் மூலமா நல்ல பராமரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இவர் அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரருக்கு வயோதிகம் ஏற்பட்டு விட்டது.
வலகு துர்ரியத்தும் துஅஃபா, அந்த வயோதிகமான பெரியவருக்கு பலகீனமான நிலையில் சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவருக்கு முதுமை வந்துவிட்டது, வயோதிகம் வந்துவிட்டது. அவருடைய வாரிசுகளுடைய பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்க. இவருக்கு பின்னால் அந்த தோட்டங்களை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு, பராமரிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பிள்ளைகள் கிடையாது. பலகீனமான சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்ப இவர் வயோதிகம் ஆனவருக்கு என்ன வரும்? நாம இறந்து போனா கூட நம்முடைய பிள்ளைகளை பராமரிப்பதற்கு, அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு என்ன இருக்கு? பேரிச்சம்பழம் தோட்டம் இருக்கிறது, திராட்சை தோட்டங்கள் இருக்கிறது. அது கிடைக்கக்கூடிய வருமானங்களை கூடி இவர்கள் சந்தோஷமா வாழ்வார்கள் என்ற ஒரு மன நிறைவான எண்ணம் இருக்கும். இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, அந்த தோட்டத்திற்கு சூறாவளி காற்று ஒன்று வந்தடைந்தது. அந்த தோட்டத்திலே சூறாவளி காற்று ஒன்று வந்தடைந்தது. எப்படிப்பட்ட சூறாவளி காற்று என்று சொன்னால், தீகி நாறு, அந்த காற்றிலே நெருப்பு இருக்கிறது. நெருப்பு சுமந்து கொண்டு அந்த சூறாவளி காற்று வருகிறது. நெருப்போடு சேர்ந்து காற்று வீசுகிறது. வேகமாக காற்று வீசுகிறது. அந்த காற்றில் என்ன இருக்கிறது? நெருப்பும் இருக்கிறது. இப்ப அந்த காற்று, வேகமாக வீசிய காற்று அந்த தோட்டங்களை எல்லாம் எரித்து சாம்பலாகியது. பசுமையாக காட்சி தந்த, பலாபலன்களை கொடுத்து கொடுத்த அந்த பேரிச்சம்பழ தோட்டங்கள், அந்த திராட்சை தோட்டங்கள், அதையெல்லாம் எரித்து சாம்பலாக்கியது. இதை அல்லாஹ் தஆலா உதாரணமா சொல்லி காமிக்கிறான். சொல்லிட்டு கடைசி அல்லாஹ் சொல்றான், கதாலிக்க, இப்படித்தான், யுபய்யினுல்லாஹு லகும் அல் ஆயாத், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அத்தாட்சிகளை தெளிவுபடுத்துகிறான். அத்தாட்சிகளை தெளிவுபடுத்துகிறான் எதற்காக? லஅல்லகும் ததஃபக்கரூன், நீங்கள் சிந்தித்து உணர்வு பெற வேண்டும் என்பதற்காக. இப்ப நீங்க அப்படியே அமெரிக்கா மாகாணத்துடைய கலிபோர்னியாவுக்கு போங்க. மலைகள் நிரம்பிய, மரங்கள் நிரம்பிய பசுமையான பள்ளத்தாக்குகள். உலகத்திலேயே மிகப்பெரிய யூத பணக்காரர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து வாழ்ந்த பகுதி லாஸ் ஏஞ்சலஸ். பெரும் பெரும் யூத குடியிருப்புகள் அங்கே இருந்தது. பல 1000 கோடி மதிப்புள்ள பெரும் பெரும் மாளிகைகள் அங்கே இருந்தது. காசு நிரம்பிய இடம், பசுமை நிரம்பிய இடம். அங்குள்ள மக்கள் எல்லாம் உலகத்திலேயே ஒரு பாதுகாப்பான இடத்தில் தாங்கள் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். எங்கிருந்தும் விரோதிகள் நம்மை தாக்கிவிட முடியாது. ஒவ்வொரு அடிப்படையில் நாம் ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இயற்கை சூழல் நிரம்பிய, பசுமை நிரம்பிய ஒரு அற்புதமான பள்ளத்தாக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு மனநிறைவான எண்ணத்தில் இருக்கிற பொழுது திடீரென்று ஏற்பட்ட ஒரு சூறாவளி காற்று, அதில் வந்த நெருப்பு ஒட்டுமொத்த லாஸ் ஏஞ்சலஸையும் சில நாட்களிலே அழித்து ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. வெறும் சாம்பல் தான் இருக்கிறது. பிரம்மாண்டமான கட்டடங்கள் தூள் தூளாகிவிட்டது. அங்கே இருந்த கோடிக்கணக்கான சொத்துக்கள் அழிந்து நாசமாகிவிட்டது. மக்கள் எல்லாம் தன் உயிரை பாதுகாத்துக் கொண்டால் போதும் என்று அந்த நகரத்தை விட்டு ஓட ஆரம்பித்தார்கள். ஓரளவுக்கு தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொண்டார்கள். உயிர் பலி குறைவாக இருந்தாலும் பொருளாதார சேதம் என்பது எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சேதம். அமெரிக்க வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட சேதம் முதல் தடவையாக இப்பொழுதுதான் ஏற்பட்டதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். சங்கமிக்கவர்களே, அல்லாஹ் நாடினால் ஒட்டுமொத்த அமெரிக்காவை அழிக்க முடியும். அந்த ஆற்றலும் அந்த சக்தியும் அல்லாஹ் தஆலாக்கு இருக்கிறது. என்றாலும் அந்த அழிக்க மாட்டான். ரப்ப அப்படி அழிக்க மாட்டான். காரணம், இந்த உலகம் இறைவன் கூலி கொடுக்கக்கூடிய உலகமாக வைக்கவில்லை, அமல் செய்யக்கூடிய உலகமாக வைத்திருக்கிறான்.
ஒரு குறிப்பிட்ட கால தவணை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். அந்த கால தவணையில் ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறான், தன் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்கிறான், நல்லவனாக வாழ்கிறானா, கெட்டவனாக வாழ்கிறானா, இறைவனுக்கு பிடித்தமான நல்லவன் செய்கிறானா, இறைவனுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய பாவமான காரியத்தை செய்கிறானா என்பதை எல்லாம் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். நாம் செய்யக்கூடிய அமல்களுக்குரிய கூலி என்பது இவ்வுலகத்தில் அல்ல, மறு உலகத்தில் தான். அதே நேரத்தில் இது போன்ற அசம்பாவிதங்களை, சேதங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவது ஒரு எச்சரிக்கை தான். மனிதா, இறைவனை மறந்து வாழாது. இறைவனுடைய ஆற்றல் அபரிதமானது. உலகத்தில் தானா வல்லரசு என்று சொல்லிக் கொண்ட அமெரிக்காவே தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை பார்த்து கதறிக் கொண்டிருக்கிறது. தீயை கட்டுப்படுத்துவது எப்படி, அணைப்பது என்று தெரியாமல் அவர்கள் விழிப்பதில் இருக்கிறார்கள். காரணம், இறைவனுடைய சக்திக்கு முன்னால் உலகத்தில் யாராலும் நிற்க முடியாது. இறைவனுடைய கோப பார்வைக்கு முன்னால் உலகத்தில் யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. அதை தப்பின் சொல்ல முடியாது என்பதை உணர்த்தி காட்டுவதற்காக, அத்தாட்சிக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சில நிகழ்வுகளை அவ்வப்பொழுது காண்பிக்கிறார். சங்கமிக்கவர்களே, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான், வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முஃப்தாரின் ஃபகூர். கர்வமுடையவர்கள், தற்பெருமையுடையவர்கள், அப்படிப்பட்ட நபர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. கர்வத்தோடும், ஆணவத்தோடும், தற்பெருமையோடும், அகங்காரத்தோடும் யார் உலகத்தில் பேசி தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அப்படிப்பட்ட அடியார்களை விரும்புவதில்லை, நேசிப்பதில்லை. இந்த காட்டுத்தீ பரவுவதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்காவில அடுத்து பதவியேற்க இருக்கின்ற அநேகமாக 20/1/2025 இன்னும் சில நாட்கள்ல அதிபராக பதவியேற்கின்ற டொனால்டு ட்ரம்ப் அவர் அறிக்கை வர்றார். என்ன அறிக்கை வர்றார் அப்படின்னு சொன்னா, நான் பதவியேற்றதும் காசாவை தீயிட்டு கொளுத்தி தீக்கரையாக்குவேன். இது எல்லா பத்திரிகைகளும் செய்தி வந்திருக்கிறார். நான் பதவியேற்றதும் பலஸ்தீனத்தினுடைய காசா பகுதியை ஒட்டுமொத்தமாக தீயிட்டு கொளுத்தி தீக்கரையாக்குவேன், போரை முடிவுக்கு கொண்டு வருவேன். வளைகுடா நாடுகளில் ஏதேனும் ஒரு நாடு இதை தடுத்து நிறுத்த முயற்சித்தால் அந்த தீ வளைகுடா முழுவதும் பரவும், எச்சரிக்கிறேன் என்று சொன்னார். என்ன ஆணவ பேச்சு, அகங்கார பேச்சு! காசாவில் வாழக்கூடிய பகுதியில் பெண்கள் இருக்கிறார்கள், வயோதிகள் இருக்கிறார்கள், சிறு குழந்தைகள் இருக்கிறார்கள், நோயாளிகள் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த நகரத்தையும் தீயிட்டு கொளுத்துவேன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆணவமான பேச்சு, அகங்காரமான பேச்சு அது. சில நாட்களுக்கு முன்னால் திருச்சியிலே ஒரு கறி வியாபாரியை சந்திக்க சென்றிருந்தேன். நான் மட்டுமல்ல, என்னோட ஒரு 4 உலமாக்கள் வந்தார்கள். ஒரு 5 உலமாக்கள் சேர்ந்து சந்திக்க போனோம். அவர் சொன்ன வார்த்தை நிதர்சனமான வார்த்தை. அவர் சொன்னார், சார், நான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன், நியூஸ்ல இந்த டொனால்டு ட்ரம்ப் சொன்ன வார்த்தை, நான் பதவி ஏற்றதும் காசாவை தீயிட்டு கொளுத்துவேன் என்று சொன்ன வார்த்தை எனக்கு அப்படியே உடம்புல ஒரு வேகத்தை ஏற்படுத்தியாச்சு. மனதெல்லாம் வேதனைப்பட்டேன். உடனே என்ன செய்ய தெரியுமா, நேரா போய் ஒழு செஞ்சு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட துஆ செஞ்சேன். அவர் சொன்ன வார்த்தை. சாதாரண ஒரு பாமர முஸ்லிம், அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஈமானுடைய எழுச்சி, ஒரு ரோஷம், ஒரு கோபம், உடனே உது செய்து அல்லாஹ்விடம் இருக்கிற வேண்டி முறையிடுகிறார், ரப்பே ரஹ்மானே, இப்படி ஒரு வார்த்தை இவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நீ அவனுக்கு படிப்பினையை கொடு, அவனை நீ பிடி என்று அவர் துஆ செய்ததாக எங்களிடத்தில் சொல்லப்படுது. உடம்பெல்லாம் செலுத்து விட்டது. சொன்னாரு, 2 நாளுக்கு பிறகு இந்த காட்டுத்தீயுடைய நிகழ்வை பார்த்தவனே அல்லாஹ் துஆவை கபூல் செஞ்சா நான் சந்தோஷம் அடைஞ்சிட்டேன். அன்பானவர்களே, நானும் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு சின்ன வீடியோ. சில யூதர்கள் பாலஸ்தீனத்தினுடைய பேரித்தமிழ தோட்டங்கள் இருக்குது, பேரித்தமிழ தோட்டங்கள், அந்த தோட்டங்களுக்கு புகுந்து கையில் தண்ணீர் பாய்ச்சுவதை போன்று ஒரு குழாய் வைத்திருக்கிறார்கள். அதை ஆன் செய்கிறார்கள். அதிலிருந்து தீப்பிழம்பு வருகிறது, அதிலிருந்து தீப்பிழம்பு வருகிறது.
ஒவ்வொரு மரத்திலையும் அது பட்டவுடன் அந்த மரம் அப்படியே பற்றி எரிகிறது. முஸ்லிம்களுக்கு சொந்தமான பேரித்தம்பழ தோட்டங்களை பரசீர பகுதியிலே யூதர்கள் தீயிட்டு கொளுத்திய வீடியோ சமீபத்தில் பார்த்த பொழுதுதான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வருகிறது. அல்லாஹ் சொல்றார் குர்ஆன் ஷரீஃபில், وَلَا يَحْسَبَنَّ اللَّهَ غَافِلًا عَمَّا يَعْمَلُ الظَّالِمُونَ. உலகத்தில் அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய சேவைகளை விற்றும் அல்லாஹு தஆலா பராமுகமாக இருக்கிறான், கவனக்குறைவாக இருக்கிறான் என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். உலகத்தில் யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ, அட்டுழியம் செய்கிறார்களோ, அக்கிரமம் செய்கிறார்களோ, அத்தனை விஷயங்கள் அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டே இருக்கிறான், கணக்கு வைத்துக் கொண்டே இருக்கிறான். இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை அல்லாஹ் தஆலா தாமதப்படுத்துவதெல்லாம் லியௌமின், ஒரு நாளுக்காக. தஷ்ஹசு ஃபீஹில் அப்சார், இந்த நாளை பார்த்து பார்வைகள் நிலைகுத்து நிற்குமோ, மிரட்சியாக இருக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு நாளுக்காகத்தான் அல்லாஹ் தண்டனையை தாமதப்படுத்துவார் குர்ஆன் சொல்கிறார். உலகத்தில் அநியாயம் செய்யக்கூடியவருடைய அக்கிரமத்தை அல்லாஹ் தஆலா பார்த்து கண்காணித்து பதிவு செய்து வைக்கிறான். நாளை மறுமை நாளில் அதற்குரிய தண்டனை கொடுக்கலாம் என்று முடிவு செய்து வைத்திருக்கிறான். அதே நேரத்தில் அக்கிரமம் அளவுகடந்து செல்கிற பொழுது, அநியாயங்கள் அட்டுழியங்கள் அளவுகடந்து செல்கிற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்காக, மட்டுப்படுத்துவதற்காக உலகத்தில் சின்ன சின்ன முன் உதாரணங்களை அல்லாஹ் தஆலா காண்பிக்கிறான். தன் தண்டனையினுடைய ஒரு நமூனாவை, தன்னுடைய பிடியினுடைய ஒரு சின்ன ஒரு சாம்பிளை அல்லாஹ் தஆலா காண்பிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை தான் கலிபோர்னியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயாக நாம் பார்க்க வேண்டும். அருமை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் வாழ்கிற பொழுது யாருக்கும் அநீதம் இழைக்காதீர்கள், யாருக்கும் அநீதம் இழைக்காதீர்கள், எல்லோருக்கும் நலவை நாடுங்கள். இஸ்லாம் என்பது, தீன் என்பது அத்தீன் நஸீஹா, ரசூலுல்லாஹ் சொன்னார். நம்முடைய மார்க்கம் என்பது நலவை நாடக்கூடிய மார்க்கம். எல்லோருக்கும் நலவை நாட வேண்டும், முஸ்லிம்களுக்கும் நலவை நாட வேண்டும், முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் நலவை நாட வேண்டும், நல்லவர்களுக்கும் நலவை நாட வேண்டும், கெட்டவர்களுக்கும் நலவை நாட வேண்டும். இப்படித்தான் மார்க்கம் சொல்லி தருகிறார். ஒரு முறை பெருமானார் ரசூல் சொன்னார்கள், உன்சுர் அஹாக வாலிமன் அவ் மதுலூமன், உன்னுடைய சகோதரருக்கு நீ உதவி செய். அவர் அநியாயம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் உதவி செய், அநியாயம் செய்யப்பட்டவராக இருந்தாலும் உதவி செய். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அநியாயம் செய்யப்பட்டவருக்கு உதவி செய்ய என்று சொன்னால் அது எங்களுக்கு விளங்குது, புரியுது. அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு எப்படி உதவி செய்கிறது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் அநியாயம் செய்வதை விட்டும் அவனுடைய கையை பற்றி பிடிப்பதுதான் நீ அவருக்கு செய்யக்கூடிய உதவி என்றார். அநியாயம் செய்யக்கூடியவன் தொடர்ந்து அநியாயம் செய்யாமல் இருப்பதற்கு உன்னுடைய கையால் அவனை தடுத்து நிறுத்துவதுதான் அவனுக்கு செய்யக்கூடிய உதவி. காரணம், அவன் தொடர்ந்து யாரும் தடுக்கவில்லை என்று சொன்னால் அவன் அநியாயம் செய்து கொண்டே இருப்பான். பிறகு நாளை வறுமை நாளில் அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனை அவன் பெற்றுக் கொள்வான். உலகத்திலேயே தடுத்து நிறுத்தி அவனுக்கு புத்திமதி சொல்லி அவனை அநியாயம் செய்வதை தடுத்து நிறுத்தி விட்டோம் என்று சொன்னால் அது அவனுக்கு செய்யக்கூடிய உதவி அல்லவா? அருமை பெருமானார் ரசூல் சொன்னார்கள், இத்தகி தாவத்தல் மதுலூமி, அநீதம் இழைக்கப்பட்டவருடைய துவாவை வைத்துக் கொள்ளுங்கள் சொன்னார். அநீதம் இழைக்கப்பட்டவருடைய துவாவை, பிரார்த்தனையை வைத்து கொள்ளுங்கள். அவருடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ் தஆலாவுக்கும் மத்தியிலே எந்த திரையும் இல்லை என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருக்கிற வேண்டி அவர் பதுவா செய்து விட்டால் அந்த பதுவா, அந்த பிரார்த்தனை உடனே அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கப்படும். ஆனால் இறைவன் அந்த பிரார்த்தனையுடைய விளைவை உடனே வெளிப்படுத்தலாம், தாமதமாக வெளிப்படுத்தலாம். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மாநகரத்தினுடைய பெரும் பெரும் மண் காபிர்கள் சில நபர்களுடைய பெயரை பட்டியலிட்டு ரசூலா பதுவா செஞ்சாங்க. எங்க பதுவா செஞ்சாங்க? மக்கால பதுவா செஞ்சாங்க.
நபி அவ்வளவு சீக்கிரம் பதுவா செய்ய மாட்டாங்க. எப்பொழுதாவது ரொம்ப பாதிக்கப்பட்ட பொழுது பதுவா செய்வாங்க. அப்படி சில நபர்களுடைய பெயரை குறிப்பிட்டு பதுவா செஞ்சாங்க. அபூ லஹல், அபூ ஜஹல், உத்துபா, ஷைபா என்று சிலருடைய பேர். மக்காவில் இருக்கும்போது எல்லாம் விட்டுட்டாங்க. ரசூலா மக்காவில் இருக்கும் பொழுது அந்த விரோதிகளை எல்லாம் அங்க விட்டு வைத்திருந்தான். மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு பத்ருடைய யுத்தம் நடந்த அந்த சந்தர்ப்பத்தில் தான் யார் யாருக்கு எதிராக பெருமானார் அவர்கள் பதுவா செய்தார்களோ அவர்கள் அனைவர்களும் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த பத்ருடைய கிணற்றிலே தூக்கி வீசப்பட்டார்கள். நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை அல்லாஹ் நிராகரிக்கவில்லை, உடனே கபூல் செய்தான். ஆனால் அவருடைய பிடியை கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுத்தான். அதுபோன்றுதான் உலகத்தில் யார் அநீதம் இழைக்கப்பட்டாலும் அவர்கள் ரப்பிடத்தில் இருக்கிற வேண்டி கண்ணீர் செஞ்சு துவா செய்வார்களே, ஆனால் அந்த துவாவை அல்லாஹ் நிராகரிப்பதில்லை, அந்த கையை அல்லாஹ் தஆலா புறக்கணிப்பதில்லை. அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கிறான், அந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறான். அதனுடைய விளைவை அவன் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறான் அப்பொழுது கொடுக்கிறான். சங்கை மிக்கவர்களே, அமெரிக்காவின் கலிபோர்னியாவுடைய நிகழ்வு, நாம் அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. ஒரு முஸ்லிம் சக மனிதர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது சந்தோஷப்படுவதை நம்முடைய நபி நமக்கு வழிகாட்டவில்லை. மாறாக பரிதாபப்பட வேண்டும், அவர்கள் மீது பரிதாபப்பட வேண்டும். இப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டு விட்டார்களே என்று நாம் கைசேதப்பட வேண்டும். அவர்கள் திருந்தி வாழ வேண்டும் என்று அவருடைய ஹிதாயத்திற்காக நாம் துஆ செய்யணும். அவர்களும் நல்ல புத்தி நல்லவர்களாக உலகத்தில் வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அநியாயம் மட்டும் செய்யக்கூடிய மக்கள் அவர் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஹிதாயத்திற்காக நாம் துஆ செய்யணும். அதே நேரத்தில் இது போன்ற இயற்கை பேரழிவுகள் நடக்கிற பொழுது அது இறைவன் புறத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்ட முசீபத் என்பதை விளங்கி இது போன்ற முசீபத் நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதிலிருந்து பாடத்தை படிப்படியை பெற்றுக்கொண்டு நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும், சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும். உலகத்தில் யாருக்கும் எதுவும் எப்பொழுதும் நடக்கலாம், எந்த உத்தரவாதம் சொல்ல முடியாது. அமெரிக்கா வல்லரசு அதை நினைத்து பார்த்திருக்குமா? தங்களுடைய நாட்டிலே எந்த நாடும் தாக்க முடியாத அளவிற்கு, அப்படி தாக்கினால் அதை உடனே தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான ஆயுத வலிமையும் இருந்த ஒரு அமெரிக்க அரசாங்கம் தங்களுக்குள்ளால் ஏற்பட்ட ஒரு பேரழிவை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுகிறது என்று சொன்னால் மனிதன் பலகீனமானவன். அறிவாளியாக இருக்கலாம், புத்திசாலியாக இருக்கலாம், திறமைசாலியாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய புத்தி, நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை எல்லாம் இறைவனுடைய சக்திக்கு முன்னால் ஒன்றுமில்லாதவை, இறைவனுடைய ஆற்றலுக்கு முன்னால் ஒன்றுமில்லாதவை. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் தஆலா தான் அனைத்து வஸ்துக்கள் மீது ஆற்றல் படைத்தவன். அவனுடைய ஆற்றலை, அவனுடைய வல்லமையை அல்லாஹ் தஆலா அவ்வப்பொழுது வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். அன்பானவர்களே, உலகத்தில் வாழ்கிற பொழுது நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும், நபர்களுக்கும் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக வாழ வேண்டும். உலகத்தில் யாருக்கும் எந்த விதமான ரீதியிலும் விதத்திலும் அநீதம் இழைத்து விடக்கூடாது. பிற நபர்கள் உலகத்தில் அநியாயம் அக்கிரமம் செய்கிறார் என்று சொன்னால் அந்த அக்கிரமத்திலிருந்து, அந்த அநியாயத்திலிருந்து மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று இறைவனிடத்தில் இருக்கிற வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சில பேர் என்று அடிக்கடி சொல்லுவான், அதற்கு பாரசீனத்துல டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கிறான், டெய்லி மக்கள் இறந்துகிட்டே இருக்கிறாங்க, நம்மளும் குமுத்தலாம் சுகூர ஓதணும், டெய்லி துவா செய்யறோம், அல்லாஹ் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறான. வேதனையோடு பல நபர்கள் சொன்ன வார்த்தை உடனே தண்டிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா இரக்கம் இல்லாதவன் இல்லை, ரொம்ப இரக்கம் உள்ளவன், ரஹ்மானா இருக்கிறான், ரஹீமா இருக்கிறான். அதனால் அல்லாஹ் தஆலா தன் பிடியை தாமதப்படுத்துகிறான். இவன் திருந்த மாட்டானா, இவன் திருந்திடுவான் அல்லவா, இவன் தௌபா செய்து விடுவான் அல்லவா என்று அல்லாஹ் தஆலா கால தாமதப்படுத்துகிறான். இறைவன் கால தாமதப்படுத்துவதன் காரணமாக
இறைவன் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறான் என்பதாக நாம் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், அநியாயம் செய்யக்கூடிய அநியாயத்தை அல்லாஹ் தஆலா பராமுகமாக இருப்பதில்லை, ஒவ்வொன்றையும் கண்காணித்து பதிவு செய்து கொண்டே இருக்கிறான். அவன் நாடுகிற பொழுது உலகத்தில் தன்னுடைய பிடியை அவன் இறுக்கி பிடிக்கிறான். இல்லாமல் அல்லாஹ் தஆலா உலகத்தில் வாழ்கிற பொழுது நல்லவர்களாக நாமும் வாழ்வதற்கும், உலகத்தில் எல்லோருக்கும் நன்மை உபகாரம் செய்யக்கூடியவர்களாக வாழ்வதற்கும், யாரெல்லாம் அநியாயம் அக்கிரமம் செய்கிறார்களோ அவர்களுடைய ஹிதாயத்திற்கு துஆ செய்யக்கூடியவராக நாம் இருப்பதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.